ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ தீபாவளி வந்து வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்குது. இப்போ மக்கள்லாம் ஒரே பரபரப்பாக எங்கே பார்த்தாலும் வந்து துணி எடுக்க டெக்ஸ்டைல் ஷாப்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம துணியெலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எங்கே வருவோம்னா வந்து தீபாவளிக்கு வந்து எல்லாம் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து நம்ம கிராக்கர்ஸ் வந்து நல்லா வெடித்து என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு கிராக்கர்ஸ் ரிவ்யூக்காக நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்து இந்த கடை வந்து இந்த கீழ்கடலைக்கு அந்த வானம்பேட்டை அந்த ஆயில் மில்லுக்கு நடுவில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பக்கத்தில் நம்ம லேண்ட்மார்க் இது தான். இந்த கடை என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் வந்து 50% டிஸ்கவுண்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா கலெக்ஷன்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஒன்று பார்ப்போம் நண்பர்களே. நம்ம தீபாவளி வரது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்ம ரிவ்யூ எல்லாம் பார்ப்போம். என் கூட நான் என்ஜாய் பண்ண எல்லா கடை பக்கத்துலேயே இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். வாங்க நம்ம கடைக்கு போகலாம் நண்பர்களே. ஓகே வாங்க. இதுதான் நமக்கு வந்து ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ண போகிறாரு. உங்கள் பேர்? சிரஞ்சு. சரி, நைஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது, தேங்க்யூ. சார் நம்ம வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய நியூ கலெக்ஷன் நிறைய கொண்டு வந்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஒன்று ஒன்றா காமிச்சிங்கன்னா வந்து நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹாப்பியாக ஃபுல்லாக சந்தோஷத்தோடு வந்து அவங்க எடுத்துருப்போம். நான் பார்க்கலாமா? வாங்க வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கடை இருக்குது. ஹைதராபாத்தில் 2 கடை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கரணையில் அங்கே ஒரு கடை இருக்குது. முடிச்சூரில் ஒரு கடை. முடிச்சிருங்க. அப்புறம் வந்து தரமணியில் ஒரு கடை. எல்லாம் 6 கடை. எல்லாம் இதே இந்த இடத்துலேயே இந்த சரௌண்டிங்லேயே ஒரு 5-6 வருஷமாக இருக்குது. அது மக்கள் எப்போயும் பார்ப்பேன். இந்த கடை எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே பிஸியாக தான் இருக்கும். ஆமாம், பொதுவாக ஒரு நாள் முன்னாடி வந்து எதுவும் கிடைக்காது. எப்பவுமே நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பார்த்தா ஒன்று என்ஜாய் பண்ணலாம். இதில் வந்து இது ப்ரைஸ் லிஸ்ட்டு. இதில் வந்து எல்லாரோட குவான்டிட்டியோட நம்பர் போட்டுருக்காங்க. இதில் வந்து அந்தந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸை போட்டுருப்பாங்க. அது போட்டுருக்காங்க இருப்பாங்க. 32, 95 போட்டிருக்காங்க. அதில் 50% ஆஃபர். இந்த ப்ரைஸ் லிஸ்ட்லேருந்து 50% ஆஃபர். இது வந்து போட்டிருக்கிறது ஆஃபரில் போட்டிருக்காங்க. இல்லை, இதுக்கு மேலே தான் ஆஃபர். இப்போ பார்த்தீங்கன்னா இது 92னா 32 போட்டிருக்கு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். 16 அந்த மாதிரி வரும். மக்களுக்கு இது பார்த்தோன்னு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், அதே மாதிரி தான் இது எல்லாமே 50% ஆஃபர். அதே மாதிரி இந்த லக்ஷ்மி இது வந்து இப்போ புதுசாக இது என்னங்க ஏடிஎம் பார்த்தீங்களா? புதுசாக ஏடிஎம்கே. இது புதுசாக வந்து அரசியல் காலம் ஏற்கனவே வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் இது வெளியே வந்திருக்கு. மக்கள் ரொம்ப விரும்பான இது. எப்படி இது நேதாஜி வெளியே அந்த மாதிரிலாம் வருங்க அந்த எலெக்ஷன் அந்த மாதிரி சவுண்டாக இது மாதிரி இது வந்து யானை வெடின்னு அந்த சவுண்டு சூப்பர். மக்கள் பார்த்துங்க. நியூ அரைவல் கண்டிப்பாக நம்ம லைக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து தீபாவளியே கொண்டாடணும்னா இது ஒரு 2 வச்சிங்கன்னா வீட்டாக ஃபுல்லாக கிளாஸ். ஓ அப்படி அது எவ்வளோ பேப்பர் பாம்பு இது. பேப்பர் பாமா? ஆமாம், இது வந்து 1 கிலோ பேப்பர் பாம்பு. எப்படி வெடிக்கும்? எப்படி இது வச்சுன்னா இப்போ நம்ம வீட்டாண்டே தீபாவளி இருக்குது. இது ஒன்று வச்சாலே வந்து நம்ம தான் தீபாவளி கொண்டாடி இருக்கோம். நம்ம ஏரியாவில் தெரிஞ்சிடும். அந்த காலத்தில் லட்சுமி வெடி குருவி வெடி வச்சோன்னா நிறைய குப்பை வரும். எனக்கு தேவை குப்பை வேணும்னு வாங்கல அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அப்போ எனக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸ் எல்லாருமே வந்து இது என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது வந்து ஸ்டாக் இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட ஸ்டாக் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரேரு. ஒரு வெடி சவுண்ட் எப்படி சவுண்டு அதான் வீட்டில் இருக்க பாத்திரம் கீழே அந்த சவுண்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது ரேட் வந்து போட்டு பைசா வந்து 50% ஆஃபர். இதுலேயே வந்து ராக்கு அதெல்லாம் போட்டுருக்கு. டிஃப்ரெண்ட்டாக வந்து இது ஸ்டில்லாம் வேறு போட்டுருக்கு. எல்லாமே அது 1/2 கிலோ பாம், 1/4 கிலோ. இதே அதே வெரைட்டி தான். ஆமாம், அதே வெரைட்டி தான். அதோட சைஸு சின்ன சைஸ். ஓ நல்ல நைஸ். ரொம்ப நல்லா இந்த வாட்டி தான் எனக்கு பெருசு எடுத்துகிட்டு வந்துடும். பெருசாக இந்த வாட்டி எடுத்து வந்துருக்கோம். ஆமாம், கட் பண்ணுறாங்க போகலாம். இது வந்து கிளாசிக் பாம். இந்த சைஸ் கிளாசிக் பாம் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இதுவும் பாத்திரம் கத்துறவங்களாம் யாருன்னா உங்களுக்கு விரோதியோ அந்த மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க வீட்டாண்டு எடுத்து போய் வச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க சண்டைக்கு வேணும். பார்த்தா ஒரு காலத்தில் வந்து பாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த க்ரீன் கலர் வர சைஸ் வரும். அதுவும் இருக்குது சார். அது வந்து இந்த சைஸ் சின்ன சைஸு. கட்டிட்டு காமிக்கிறாரு.
ஒரு காலத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி சைஸ் வரும். ஆமாம். அந்த காலத்தில் 90s பார்ப்போம். இப்போ வந்து இந்த பாருங்க நண்பர்களே, டெக்னாலஜி மட்டும் முன்னேறல, இந்த மாதிரி பாம்பு கூட கொஞ்சம் நல்லா முன்னேறி இருக்கு. பாருங்க நண்பர்களே, அருமையாக இருக்கு. ரேட் வந்து 250 தான். 250 டிஸ்கவுண்ட் போவா. அருமா. இது சோசா 56 சோசா. இது வந்து நம்ம 100 வாலா இருக்குங்களே அது மாதிரி. இது ரேட்டும் கம்மி. 158. இதில் பாதி எல்லாம் 50% ஆகும். இது எப்படி பார்த்தீங்கன்னா இதில் 10 இது இருக்குது. இப்படி ஒரு பீஸ் தருவாங்களா? இந்த இடத்துல எது எடுத்தாலும் இந்த ஒரு பீஸோட ரேட். ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் லூஸில் கூட தருவாங்க. எத்தனை வேணுமோ எடுத்துக்கலாம். பல்காக எடுத்தால் டிஸ்கவுண்ட் இருக்கா? இது 10மே இல்லை, எல்லாம் 50%. இது ஒன்று எடுத்தாலும் 50% டிஸ்கவுண்ட். மொத்தமாக எத்தனை பீஸ் வேணுமோ அது 50% வாங்கிக்கலாம். போன வருஷம் வந்து சரங்கள் வந்து நிறைய கடையில் வந்து பார்க்க முடியல. ஆமாம், இப்போ கூட பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நம்ம ஸ்டாக்கு 100,000 வாலா அதெல்லாம் வைக்க முடியல. சின்னதாக வைக்கிறீங்க. நைஸ் வாங்க. இது வந்து சோசா. பாருங்க, இதுதான் இதோட சைஸ் காமிச்சிருக்காரு. இதுதான் இதோட சைஸ் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 80 rupees தான். 5 பீஸ் இருக்கும். குழந்தைங்க கையில் ரொம்ப நேரம் இது கொடுத்து ஜாலியாக இது விளையாடுவாங்க. இது ரொம்ப நேரம் வச்சுருந்தா. அப்புறம் சக்கரா ஸ்பெஷல். அதாவது இதோட பிக் இருக்கு. இதோட பிக் வந்து சின்ன சைஸ். அதான் நம்ம கொஞ்சம் ரேஞ்சு இருக்கிற மக்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவேன். சும்மா சாம்பிள் ஒன்று காமிச்சிங்களா? அதே மாதிரி தான். ஆமாம், கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மக்களுக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் பார்த்து நான் விரும்புவேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நம்ம வந்து காசும் கம்மியாக இருக்கும். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும். இது எப்பயுமே மக்கள் லைக் பண்ணுறது நம்மளுக்கு. இது வந்து அதோட பெரிய சைஸ். அதோட பெரிய சைஸ். அதுக்கப்புறம் அதோட பெரிய சைஸ் இது டீலக்ஸ். இது ரொம்ப நேரம் வரும். இது ரொம்ப நேரம் வரும். இது டிஸ்கவுண்ட் போக 220 வரும். 220 தான். பரவாயில்லைங்களா? ஒன்று வாங்கினாவே 10 பீஸ் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இது இப்போ புதுசாக வந்துருக்கு டிஸ்கோ வீல். இதில் 5 பீஸ் தான் சார் இருக்கும். இதில் வந்து ரொட்டேட்டு டபுள் சைடு ஆகும். இந்த சைடும் ஆகும், இந்த சைடும் ஆகும். என்ன ஒரு ரேட் வருது? இது டிஸ்கவுண்ட் போக 155 வரும். கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் மக்கள் புதுசாக இது மாதிரி வந்து நிறைய வந்து விரும்புகிறாங்க. இப்போ வந்து அதிகமாக வந்து கேட்கறது இது வந்து புஷ்வானம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸு. அதோட மீடியம் சைஸு, பெரிய சைஸு, கலர் கோட்டி. அதில் வந்து கோல்டன் கலர் இருக்குது. அது மாதிரி கூட வருது. இப்போ கோல்டன் கலர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர். இது வந்து மல்டி கலர். எல்லா கலரும் கலந்து வரும். இதுவும் ஆனால் ரேட்டு வந்து கலர்ஸ் டிஃப்ரெண்ட். ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகுதுங்களா? ரேட்டு டிஃப்ரெண்ட். இதுவும் அதுவும் ஒரே. இந்த கோல்டன் கலரும் இதுவும் ஒரே ரேட்டு தான். ஒரே ரேட். இதுதான் வந்து கலராக வருது. இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். இது டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஃபேன்சி ஐட்டம் இது. அதனால் ஹைட்டு பொறுத்த வரைக்கும் நார்மல் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவோம்ல, அந்த ஹைட்டு வரும். அந்த ஹைட்டு வரும். நல்லா இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதாவது ஒரு சைஸ். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இது அடுத்த இது ஒரு மீடியம் சைஸ். இதுக்கு அடுத்த சைஸ். ரேட்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது நண்பர்களே. இது சாட்டை 4 இன்ச்சு சாட்டை. டிஸ்கவுண்ட் போக சாட்டை இது மறக்கவே முடியாதுங்க. ஆமாம், 90s அப்போல்லாம் வந்து இன்னும் என் வீட்டில் வந்து தீபாவளி கொண்டாடணும்னா வந்து இது கண்டிப்பாக ஒன்று இல்லாமல் இருந்தால் தீபாவளி இருக்காது. இது கண்டிப்பாக ஒன்று இருக்கும். சூப்பர். சாட்டையிலே ஒரு சைஸ் இருக்குங்க. இருக்குது சார். ஸ்மால் இது. இது பிக். அதாவது 2 இன்ச்சு. இது 4 இன்ச்சு வரும். இவ்வளோ சைஸ் வரும். அதே மாதிரி ஸ்மோக் நிறைய பேர் விரும்புறது பார்த்தீங்கன்னா இதுதான் லைக் பண்ணுறாங்க. ஸ்மோக் இதுன்னு புதுசாக இருக்கு. பார்த்துருக்கோமா நம்ம ஸ்மோக் இது? நம்மளுக்கு துணையாக ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தான் முருகர். ஸ்மோக்னா எப்படி இது போன மாதிரியா? இப்படி காமிக்கிறார் கையில் மல்டி கலர். எல்லா கலரும் வெடிச்சிடாத. வெடியெல்லாம் வெடியாது.
கையில் வச்சா வெடிச்சிடாது. வெடியலாம். இப்படி இந்த பென்சில் சொல்லுவாங்க, அது பென்சில் வந்து அது மாதிரி புஷ்ஷுன்னு போகும். ஸ்மோக் எப்படி சுற்றுறது நம்ம கையில் குழந்தைங்க மட்டும் குழந்தைங்க மட்டும் இப்போ ஒன்று சாம்பிள் பார்ப்பேன். அது ஒன்றும் இல்லை, பார்க்கறதுனா பார்த்துக்கலாம். அது நண்பர்கள் பார்க்கலாம், பார்த்துக்கலாம். ஸ்மோக் பார்த்துட்டு பார்க்கலாமா இல்லை வீடியோ இப்போ பார்க்கறதுனா பார்க்கலாம். அதே நான் வெயிட் பண்ணிக்கிறேன். சார் அது டிஸ்கவுண்ட் போக 4200. 4200. ஆக்சுவலாக இப்போ 9000 ப்ரைஸ், அதாவது 8400. 8400 டிஸ்கவுண்ட் போக இது எடுக்கலாம். எப்படி இது கூட கொஞ்சம் சீக்கிரம் மூவ் ஆகிடும். இது மூவ் ஆகிடும் சார். கிட்டத்தட்ட இது ஒரு 4 கேஸ் போட்டுருவேன். 4 கேஸ் ஒரு பாக்ஸில் வந்து 4 பீஸ். 14 பீஸ் கடைக்கு மட்டும் அது 14 பீஸ் எல்லாம் 6 கிடைக்கும். அது தனித்தனி அது இப்போ நல்லா இருக்கு. அதான் நிரஞ்சன் சாரி ரொம்ப சந்தோஷம். ஒன்று கண்டிப்பாக வாங்க, வரேன் கண்டிப்பாக. குழந்தைங்க கூப்பிட்டு வந்தவங்க கடை அப்போ தான் ரெடி பண்ணி அப்படிங்களா? ஸோ இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து குழந்தைங்கள வீட்டில் கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பெஸ்ட்டு. நீங்களும் நாங்கள் பண்ணுறோன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வந்தால் எல்லாம் ஸ்டாஃப் எல்லாமே நல்லா வந்து பொலைட்டாக நல்லா வந்து ஒருத்தர் வந்து என்ன வேணும்னு ஹெல்ப் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து நல்லா நம்ம சந்தோஷமாக வாங்கிட்டு போகலாம். அதனால் உங்களுக்கு வந்து ஹாப்பி தீபாவளி, ஆல் தி பெஸ்ட் பாருங்கள். இன்னொன்று துப்பாக்கி கடையும் இருக்குது. அந்த இன்னொன்று வந்து குழந்தைங்க லைக் பண்ணுற இன்னொரு விஷயமும் இருக்குது. அதை பார்க்கலாம். என்ன சொன்னீங்க? ஸ்மோக் இது புதுசாக வந்துருக்கு. என்னன்னு பார்க்கலாம். எப்படி பண்ணணும் அது பாருங்க. இப்படி பண்ண இதுதான் புது விதமாக இருக்கு. இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர் தான். ஓ இதுலேயே கலர் மாறுதுலே கலர் மாறுது. ஓ எப்படி அதெல்லாம் சூப்பராக இருக்கு. குழந்தைங்க உண்மையாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மூவிங் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா இருக்குது. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது வாங்கணும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு. சாட்டர்டே சண்டே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து முன்னாடியே வாங்கிட்டா ஓகே. நான் வர வீக்கெண்டு தான் தீபாவளி வீக்கெண்டு. நம்ம அதுக்குள்ளே வாங்கினா என்னென்ன நம்மளுக்கு பிடிக்குமோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டு கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது அதே புஷ்பானம் பாப்கார்ன். இது வந்து அப்படியே படன்னு வரும். புஷ்பானம் மாதிரி வரும். கலர் கோல்டு கலர் வந்து கோல்டு கலர் வெடியும். இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு பாப்பு புஷ்பானம்லாம் நல்லா இருக்கும் போல. டிஃபரெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து 200 ஒரு சிங்கிள் பீஸ். எவ்வளோ நேரம் வரும் அது? ஒரு நிமிஷம். ஓ நல்லா வெயிட்டாக இருக்கு. நல்லா பலமாக. அது இது 3 பீஸ் உள்ள அவுட்டு. 2 இன்ச்சு இது புஷ்பானமா? மேலே போய் ஃப்ளவர் பாட் மாதிரி. அதாவது மேலே வான வேடிக்கைன்னுவாங்க. அது மாதிரி மேலே போய் பால்ஸை வச்சுதுன்னா இது வந்து நார்மல் ஒரு அளவுக்கு பெருசாக இருக்கும். இதுலேயே வந்து ஹை லெவலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது சொல்கிறது மாதிரி தான் பீகாக். இது வந்து போன வருஷம் கூட நல்லா ட்ரெண்டாக இருந்தது. இதோட பெருசும் வரும், இந்த சைஸும் இருக்குது. இது டிஸ்கவுண்ட் போக 220 வரும். ஒரு ஷாட்டுக்கு ஒரு பீக்காக தான். ஒரே ஒரு பீக்காக 220 வரும். இதெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா ஒரு ரிச்சாக இருக்கும். நம்ம தீபாவளி என்ஜாய் பண்ணுறது. நம்ம ஃபேன்சியே நல்லா இருக்கும். நல்லா இந்த கலரு. அதே மாதிரி 12 ஷாட் ரன்னிங் ஷாட் இருக்குங்களா? 1 டைம் வச்சிங்கன்னா இது போய் வெடித்து முடிஞ்ச உடனே இன்னொன்று போகும். அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும் 12 ஷாட் இது. ஓகே. இது வந்து டிஸ்கவுண்ட் போக 240 ரூபா. நல்லா இருக்கு. இது வந்து சிங்கிள் பால் சார். அது அதாவது மேலே நம்ம லைக் பண்ணுறதே இதுதான். மாடியிலேருந்து பார்ப்போம். மேலே போய் கிட்டத்தட்ட ஒரு 90 அடிக்கு போவோம். ஹைட்டு போய் அந்த பால்ஸ் வச்சுதுன்னா அந்த பூ நல்லா அந்த மாதிரி. நாங்களே தீபாவளிக்கு அப்போ நாங்களே மாடியில் போயிட்டு இதுதான் பார்த்து ரசிக்குவேன். ஒரு கலர் ஒரு இது வரும். எல்லா பாக்ஸ்லேயும் அந்த மாதிரி கலர் போட்டுரும். இந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும்.
அதுவும் இதுவும் ஒரு என்ன ரேட் என்ன ப்ரைஸ் இருக்குது? 580. அது பாதி. அதில் பாதி. பரவாயில்லையே, 260-70 ரேஞ்சில் தான் வரும். அந்த மாதிரி தான் வரும். அதோட சின்னது, அதோட பெருசு. அதுக்கப்புறம் ரன்னிங் ஷாட், டேட்டி ஷாட், ஸ்கை ஷாட். அதாவது எல்லாமே அதே தான். ஒரே டைம் 10 வச்சுன்னா 30 ஷாட் போயிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு கிடைக்குமா? அவ்வளோ போகாது. ஒரு 5 நிமிஷம் வெடிச்சு தான் இருக்கும். பார்த்து ரசிக்கலாம். நல்லா இது வந்து விசில் ராக்கு. போக சொல்லியே கத்திக்கிட்டே போகும். நல்ல. ஆமாம். இது 200 போட்டுருக்கீங்க? 2000. ஆமாம். ஓகே ஓகே. அதான் பார்த்தேன் நான் 200 நினச்சேன். இந்த ஒன்று எனக்கு தெரியாதுனால. தெரியல. அதான் இவ்வளோ பாக்ஸே பலமாக இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ இருக்கு. இது வந்து 160 ஷாட்டு, இது 120 ஷாட். எல்லாமே 50% ஆகும். அப்புறம் இதுதான் எல்லாமே நல்லா பார்த்தோம். எல்லாம் ஒன்று ஒன்றா சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த கிஃப்ட் பாக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அது பிரம்மாண்டன்றாங்க. ஆமாம். கடையில் அது ஒன்றுமே இருக்காது அந்த கடை. ஓகே. இது வந்து 52 ஐட்டம் சார். இது 52 ஐட்டம். ஆமாம், 52 ஐட்டம். இதுலேயே பின்னாடி வந்து மெனு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இது என்னென்ன வீடியோ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கொடுப்போம். மொத்தம் 50 ஐட்டம். எவ்வளோ வருது 50 ஐட்டம்ன்றது? 1500 வருது சார். இதில் வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது. ஒரே ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஆனால் எல்லாமே கவர் ஆகிடும். எல்லாமே வந்து நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணுற தீபாவளி கிஃப்ட் அது வந்து ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப். இது வந்து அதோட சின்ன சைஸு. 41 ஐட்டம்ஸ். அதில் இருக்க ஐட்டம் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் ஐட்டம் கம்மியாக இருக்கும். அதாவது 50 ஐட்டம், 41 ஐட்டம், அதுக்கப்புறம் 40 ஐட்டம். எல்லாமே ஒரு அதே ஐட்டம் தான். கொஞ்சம் 1-2 இருக்காது, அவ்வளோதான். இதுலேயே பின்னாடி போட்டிருக்கீங்க போல இருக்கு. எல்லாத்துலேயும் மெனு. இதுலேயே வந்து இப்போ என்னென்ன இருக்குன்னு வந்து இதில் போட்டிருப்பாங்க. 41 ஐட்டம் இருக்குது இதில். என்னென்ன பேக்கர்ஸ் இது வந்து இப்போ விலை பார்த்தீங்கன்னா 1250. சரிங்களா? கரெக்ட். வாங்க சார், வாங்க. 1200 40 ஐட்டம். 40 ஐட்டம். 41 இல்லை 40 ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டே கிடையாது. வேறு ஏதாவது உள்ள தனியாக ஒரே ஒரு பீஸ் எதுனா எடுத்து வச்சா அதுதான் 50 ருபீஸ். அதனால தான் டிஃபரன்ஸ். இது வந்து மொத்தம் 40 ஐட்டம்ஸு 1200. இதெல்லாம் கிஃப்டாக நம்ம கொடுத்துடலாம். 31. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாப்பாங்களுக்கு தீபாவளி கொண்டாடினா அதுக்கு இது கரெக்டாக நம்ம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க சொல்ல நம்ம வெடிக்க சொல்ல இது இருந்தாவே நம்மளுக்கு தீபாவளி இதுதான் முடிச்சிடலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, வர்றதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லூஸில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பரவாயில்ல. மொத்தம் 31 ஐட்டம் 950 ருபீஸ். இதை போய் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்னா ரொம்ப குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இது ஒன்று மட்டுமே போதும், எனக்கு கிஃப்ட் ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்ட்டு இது மாதிரி கொடுத்துடலாம். இந்த பார்ட்டி நம்ம பின்னாடி பார்ட்டி பண்ணுவோம். பாக்ஸில் இன்னொன்று இருக்கா? அது வந்து சார் இதுக்கு அதான். இது பூண்டு வெடின்னு. இது எப்படி வந்திருக்கு இந்த வாட்டி? இது வந்து இவ்வளோ பெருசாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அடிப்போம். அது வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல ஏன் இது மட்டும் தனியாக கடை வச்சிருக்குன்னா, இது வந்து ஃபயர் ஆகிடும். அதனால் தனியாக இப்போ நான் மொத்தம் எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுனா வெடிச்சிடும். போட்டாலே வெடிச்சிடும். அந்த மாதிரி வெடி கவரோட உடைக்கிறதா இப்போ எப்படி இல்லை, சிங்கிளாக எடுத்து நீங்கள் பிரியும் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரியும். இப்போ சும்மாவே இது பாருங்க. அந்த மாதிரி ஈஸியாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. சும்மா ஜாலியாக வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க மேலே தூக்கி அடிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸுங்க தூக்கி வச்சா ஒன்றாவதா? எதுவும். அப்போ நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க இப்போ நீங்கள் ஒரு 4 பீஸ் எடுத்துகிட்டு போய் பாப்பா கிட்ட கொடுங்க, என்ஜாய் பண்ணி வாங்க போகலான்ட்டு இது வாங்கிக்கலாம். இது எப்படி ஒரு பாக்ஸ் எவ்வளோ வருது? ஒரு பாக்ஸ் 10 ரூபா. ஒரு பாக்ஸ் 10 ரூபா தானா? ஆமாம், 10 ரூபா. அப்போ இதை வச்சு தீபாவளி முடிச்சிடலாம். 25 பீஸ். 25-30 பீஸ். இது கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைங்க 2 வாங்க வேண்டியது. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. இது வலுவாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன். ரோல் கேப்ட்டு வந்துருக்கு சார். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ரோல் கேப் போட்டு வெடிப்போம். அந்த கன்று எடுப்போம், ரோல் கேப் கன்று.
ஆ கிறிஸ்டல் மாதிரியே இருக்கும் சார் அது. கோல்ட் கேப் இப்போ இமேஜ் ஆமாம் இல்லை இதில் இது வந்து நம்ம கோல்டு அப்போத்துலேருந்து நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம் இப்போ நியூவாக ஒரு ஓ ப்ராடக்ட். இது வந்து நம்ம ஏற்கனவே 90s யூஸ் பண்ணுறது. நியூவாக வந்து நீங்கள் நம்ம நியூ ப்ராடக்ட் பயங்கரமாக இருக்கு. இது இப்போ என்ன ஓப்பன் பண்ணுற ஸ்டைலே பாருங்கள். இப்படி இருக்குன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகும். ஓ இதுக்குன்னு தனி ரோல் கேப் இருக்கு. அதுக்கேற்ற ஒரு ரோல் கேப் நம்ம டிஃப்ரெண்ட். இது எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம ரோல் போட்டு அதை சுற்றிக்கிட்டு அதெல்லாம் பண்ண தேவை. எடுத்து இதில் வச்சுட்டு லாக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓ நல்ல சவுண்டு வருது. புகை பாருங்க. ஓகே ஒரிஜினல் கன்னு மாதிரியே இருக்கும். நல்லா வருது. நல்லா சூப்பராக இருக்கு. சுற்று நம்ம யூஎஸ்ஏ வருது. ஆமாம். இது நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இப்போ கூட நான் ஒன்று பேக்கெட்டில் வச்சுருக்கேன். எல்லோரும் போய் சுட்டுக்கிட்டு வர்றது அப்படி ஜாலியாக என்ன ப்ரைஸ் வருது இது? 50 ரூபா வருது சார். 50 ரூபா பரவாயில்லையே. 50 ரூபாய்க்கு ரோல் கேப்பு தனியாக அது ரோல் கேப் தருங்க. ரொம்ப கம்மியாக. அது 10 ரூபா வரும். ஒரு ரோல் 9 பீஸ். ஆமாம் 9 பீஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே 10 ரூபாவா? ஆமாம் இது ஃபுல்லாக இல்லை ஒரு பீஸ் 10 ரூபா. இல்லை இது ஃபுல்லாகவே இந்த ஒரு பேக் வந்து பரவாயில்ல. இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே 10 ரூபா தான். இதுவும் வந்து 50 ரூபா தான். பசங்களுக்கு இது ஒன்று வாங்கி கொடுத்து இது ஒரு 3-4 வாங்கி கொடுத்தா அவங்க தீபாவளி அவங்களுக்கு தான் தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது நியூ இயர் நல்லா இருக்குது. அதான் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் ரொம்ப பொறுமையாக காமிச்சிருக்கேன். வந்து வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எங்கே இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க. நாங்கள் சைதாப்பேட். சைதாப்பேட். இந்த ஷாப்பு லொக்கேஷன் வந்து மடிப்பாக்கம் கிருஷ்ணா பெட்ரோல் வந்து கிருஷ்ணா சில்க் ஆப்போசிட். நான் அது அட்ரஸ் அண்ட் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஷனில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம பார்த்தோம் ஃபுல்லாக. இது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஒன்று வந்து பொறுமையாக காமிச்சு பொறுமையாக வந்து அதே